ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் குட் மார்னிங். நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பார்த்தீங்கன்னா மியூசியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வந்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 30 ரூபீஸ்னா போதும். நம்ம எவ்வளோ ஆயிரக்கணக்கு 2000 கணக்கு போய்ட்டுலாம் நம்ம செலவு பண்ணி போங்க. வெளிநாட்டில் போய்ட்டு ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம போய்ட்டு ஒரு மியூசியம் பார்த்துட்டு வருவாங்க. ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் அதாவது காஞ்சிபுரத்தில் வெள்ளிக்கிழமை மட்டும் தான் இந்த மியூசியம் வந்து க்ளோஸில் இருக்கும். மற்ற நாள் எல்லா நாளும் ஓப்பனில் இருக்கும். பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாவும், பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸும் வாங்குறாங்க வந்துட்டு. ஓகே, எல்லாம் பழைய காலத்து பொருள் மேக்ஸிமம் தானே எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஓல்டு. இங்கே எல்லாமே ரொம்ப 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 அருமையாக நமக்கு வந்து காட்டுவாங்க வந்துட்டு. நீங்கள் எல்லாமே ஏ டு ஜெட் எல்லாமே இங்கே உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா, பழைய அந்த காலத்து பட்டு புடவைகள், அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப 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 கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஓகேவா, சில பேருக்குலாம் வந்து இது வந்து சின்ன குழந்தைங்களெல்லாம் கூட்டு காட்டினா இது என்னன்னே தெரியாது. நான் என்னோட பசங்களை கூட்டு போய் காட்டும்போது பார்த்தா எல்லாமே அவங்க புதுசாக பார்க்குறாங்க. அங்கே அங்கே இருக்கிற ஐட்டம் எதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக இதுக்கு முன்னால் அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க கரெக்டாக லைஃப்பில். ஓகேவா, கண்டிப்பாக இந்த இடத்த எல்லோரும் கூட்டு போய் பசங்களை விசிட் பண்ணி காட்டுங்க வந்துட்டு. கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கும். கூட்டமும் இருக்காது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் அதனால் பொறுமையாக போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு பொறுமையாக அங்கே பசங்களும் கொஞ்சம் பொறுமையாக விளையாட முடியும். அந்த விஷயம் பின்னால் கொஞ்சம் இடம் இருக்குது, சின்ன சின்ன குழந்தைங்க கொஞ்சம் விளையாடுறக்கு இடம் இருக்குது. அங்கேயே கொஞ்சம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் வந்துட்டு. ரொம்ப அமைதியாக, எந்த ஒரு சவுண்ட் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கும். எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுவோங்க. ஓகேவா, கண்டிப்பாக அதை காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் விசிட் பண்ணுங்கள். பட் இது என்னென்னா ஒரு வீடு மாதிரி இருக்கும். ஓகேவா, நம்ம ரங்கம்மா ஸ்கூல் இருக்கும், ரங்கம்மா ஸ்கூல் பக்கத்தில் ஒட்டின மாதிரியே இருக்கும். இப்போ என்னோடய பசங்களே பார்த்தீங்கன்னா ரங்கம்மா ஸ்கூலில் தான் 1 இயர் படித்தாங்க. ஓகேவா, பட் எனக்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் அவ்வளோ பெரிய விஷயம் அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல வந்து. ஓகேவா, பட் நானே இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக நான் போய் விசிட் பண்ணிவிட்டு பார்த்தேன். கண்டிப்பாக அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. ஓகேவா, கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நிறைய பேர் போய் பாருங்கள். பார்த்துக்க உங்களுக்கு கண்டிப்பாக 30 ரூபாய் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓகேவா, நீங்கள் கண்டிப்பாக நம்ம எவ்வளோ விஷயம் எவ்வளோ ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுவோம். ஓகேவா, பட் ஒரு ஹோட்டலில் போனாவே நம்ம 1000 2000 செலவு பண்ணுவோம். ஓகேவா, பட் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. நீங்களே நான் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். மேக்ஸிமம் நான் அந்த வீடியோவில் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கூடியதான் விஷயம் தான் இருக்குது. ஓகேவா, அதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த பழைய யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு. எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக வச்ச மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஓல்டு. நம்ம காஞ்சிபுரம் கோயில் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த சிலைகள், அப்புறம் பட்டு புடவைகள் எல்லாமே நம்ம எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தா ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் அந்த இடத்த பார்த்தா எல்லாமே வச்சுட்ருக்காங்க வந்து. ஓகேவா, மேக்ஸிமம் அங்கே போக பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே கீழே கீழே தள்ளி விடாமல் கொஞ்சம் நீட்டாக பாருங்கள். ஓகேவா, ஏன்னா பொருள் ஏதாவது கீழே உடஞ்சிதுன்னா திருப்பி அதை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் கரெக்டாக. பட் கொஞ்சம் நான் போய் என் பசங்களை கூப்பிட்டு போய் பார்த்தேங்க. கண்டிப்பாக அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க இந்த விஷயம் பார்த்துட்டு. அவங்களுக்கு வீட்டுக்கு வர மனசு வரல. ஓகேவா, அந்த மாதிரி இருந்தது. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைமும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது கிடையாது. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் தான் இருக்கணும், 5 நிமிஷம் இருக்கணும், அப்புறம் வெளியே போகணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க பாட்டுக்கு 30 ரூபா நம்ம டோக்கன் கூட நீங்கள் போயிட்டு வந்து பார்த்துட்டு கூட கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நம்பிக்கை தான் இருக்காங்க. நீங்கள் பொறுமையாக போய் ஃபுல்லாக விசிட் பண்ணி பொறுமையாக பார்த்துட்டு மேலே மாடியிலும் இருக்கும், கீழாகவும் இருக்கும். நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மிஷின் பின்னால் போனீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பசங்க அங்கே போய் விளையாடிட்டு கூட அவங்க வரலாம். நீங்கள் பொறுமையாக டைமிங்லாம் நமக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஒன்று இருக்கலாம். கண்டிப்பாக இதை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும். நிறைய பேருக்கு இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்க்கட்டும். ஏன்னா இப்போ சில பேர் காஞ்சிபுரத்துலேயே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எங்கே போகணும்னு சொல்லி தெரியாமல் இப்போ ஆல்ரெடி தெரிஞ்சவங்க ஓகே, பட் தெரியாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் நம்ம எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு மெயின் செட்டில் இருப்பாங்க. பட் நிறைய விஷயம் காஞ்சிபுரத்தில் இருக்குது. கண்டிப்பாக அது நிறைய பேர் தெரியாது. ஏன்னா நானே காஞ்சிபுரத்தில் 8 வருஷமாக இருக்கேன். பட் எனக்கே தெரியல எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த பாத்திரம்லாம் பாருங்கள் வந்துட்டு ஷாக் ஆகிட்டும். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துருப்பேன். அவ்வளோ இயருக்கு முன்னால் யூஸ் பண்ண பாத்திரம்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த குத்து விளக்குகள், அப்புறம் அந்த அந்த இது யூஸ் பண்ணியிருப்பாங்களா அந்த இது பழைய இது நெல் இது பண்ணுறது குத்துறது பார்த்தீங்கன்னா, அப்புறம் அந்த கல் நம்ம போட்டு அரைச்சி மசாலாலாம் அரைப்போம். அந்த கல்லுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழசு எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. பட் எனக்கு சில விஷயம் நான் பார்த்துருக்கேன். பட் எனக்கு முன்னால் இருந்ததும் நிறைய விஷயம் வச்சுருக்காங்க வந்துட்டு. அதே மாதிரி ஃபோட்டோஸுகள் எல்லாமே சூப்பரான வாங்கி பண்ண மாதிரி சூப்பராக இருந்தது. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அந்த 30 ரூபாய்க்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்து. ஓகேவா, பட் நான் என்னை பொறுத்தவரை 30 ரூபா கம்மின்னு தான் நான் சொல்லுவேன் வந்து. ஓகேவா, ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு வந்து 30 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம்னா போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதை நம்ம கேட்குறது கிடையாது. அதே போனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ரெஸ்பான்ஸ் கொடுத்து அவங்க வந்து எல்லாத்தையும் காட்டுறாங்க வந்துட்டு. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது என்னை பொறுத்தவரை. என் பசங்களும் ஃபீட்பேக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் இவ்வளோ நாள் ஏன் கூப்பிட்டு போகலான்னு மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கே இப்போ தான் தெரிஞ்சுது.
நம்ம பழைய காலத்தில் எப்படி நம்ம அந்த டீ டப்பாலாம் யூஸ் பண்ணுங்க, எப்படி செல்ஃபோன் வந்து இதெல்லாம் இருந்தது, எப்படி நம்ம அந்த பாத்திரங்கள் இருந்தது. அந்த பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஓல்டு பாத்திரம்லாம் நான் பார்த்தேன் அங்கே ஆக்சுவலி அங்கே வந்துட்டு. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த விஷயம். கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ சண்டே டைமும் ஓப்பனில் தான் இருக்கும். நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு டைமு. கண்டிப்பாக இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ போடுவேன், யாருக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ண நான் பெருசாக சொல்ல மாட்டேன். பட் இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக காஞ்சிபுரத்து ஏன்னா இது இங்கே இவ்வளோ பெரிய விஷயம் இருந்து நிறைய பேர் தெரியலன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வருத்தம். கண்டிப்பாக ஏன்னா இது பெருசாக பெரிய லெவலில் எல்லோருக்கும் தெரிஞ்சிடணும். பட் யாருக்குமே தெரியல. பட் கண்டிப்பாக அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நிறைய பேருக்கு இந்த ரீச் ஆகணும், நிறைய பேர் வந்து பார்க்கணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியணும்னு சொல்லிட்டு. பட்டை புடவைங்கள்லாம் பாருங்கள். கண்டிப்பாக பழைய கால பட்டை புடவைலாம் ரொம்ப அருமையாக இதில் வச்சுருக்காங்க வந்துட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வந்து பெரிய ரீச் ஆகும்னு நினைக்கிற வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.